என்றால் நாங்கள் சில கேள்விகள், நாங்கள் சில தேவைப்பாடுகளை எங்களுடைய முன்மொழிவுகளாக கொடுத்து வந்திருக்கின்றோம். அந்த முன்மொழிவுகள் வரவும் முதலே அரசாங்கம் சமஷ்டி என்றால் எங்களுக்கு தர முடியாது, இணைப்பு என்றால் தர முடியாது, ஒற்றையாட்சி என்றால் அதை மட்டும்தான் வச்சிருக்கலாம், அதை நாங்கள் மாற்ற முடியாது என்று சொல்லும் போது நாங்கள் கேட்கும் எங்களுக்கு தேவையான எங்கள் மக்கள் எங்களுக்கு தந்த ஆணையின்படி நாங்கள் எதனை கேட்க வேணுமோ அதனை கேட்பதற்கு ஒரு உரித்தில்லாமல் அடிப்படையிலேயே முதல் கட்டத்திலேயே முடியாது என்று சொல்லும் போது நாங்கள் எவ்வாறு அவர்களிடமிருந்து ஒரு நிரந்தரமான தீர்வை பெறலாம் என்ற கேள்வி எழுகின்றது. இதிலே பல விடயங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஒரு சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய முறையிலே நாட்டிலே அரசியல் ரீதியான ஒரு தீர்வை பெற நடவடிக்கைகள் எடுக்கும் போது அவற்றை அலசி ஆராய வேண்டும். எதற்காக இவர்கள் இந்த கேள்விகளை கேட்கின்றார்கள், எதற்காக இதனை முன்வைக்கின்றார்கள் என்று அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். உதாரணத்துக்கு சமஷ்டி தேவை என்று நாங்கள் கூறிக்கொண்டு இருக்கின்றோம். உங்களுடைய நாட்டிலே சமஷ்டி இருக்கின்றது, நன்றாக வேலை செய்ய, அது அதனுடைய தொழிற்பாடு நன்றாக இருக்கின்றது. ஆகவே சமஷ்டி எங்களுடைய நாட்டுக்கு தோதாக இருக்குமா, நன்மை பயக்குமா என்பதை அவர்கள் புரிந்து அதை பற்றி பேச வேண்டும். அப்படி இல்லாமல் இதுவரை காலமும் சமஷ்டி என்றால் பிரிவினை, சமஷ்டி என்றால் பிரிவினை என்று சிங்கள மக்களுக்கு எங்களுடைய சிங்கள அரசியல்வாதிகள் கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலேயே தான் முதலிலேயே அவர்கள் இது முடியாது, அது முடியாது என்று கூறும்போது நாங்கள் எதற்காக இவற்றை நாங்கள் கேட்கின்றோம் என்ற அந்த கேள்வி எழாமல் இருக்கின்றது. நாங்கள் எதற்காக சமஷ்டியை கேட்கின்றோம்? இதுவரை காலமும் தமிழ் மக்களை பல விதங்களிலும் துன்புறுத்தி, நான் சிறு பையனாக இருக்கும் போது இலங்கை முழுவதும் சென்றிருக்கின்றேன். என்னுடைய தகப்பனார் அரசாங்க சேவையிலே தெற்கில் இருந்து வடக்கு வரை பல இடங்களிலே வேலை செய்திருக்கின்றார். நான் ஒரு நீதிபதி என்ற முறையிலே நாடு முழுவதும் இருந்திருக்கின்றேன். அந்த காலகட்டத்திலே எல்லாம், நான் நீதிபதியாக இருக்கும் போது அல்ல, என்னுடைய தகப்பனார் இருந்த காலத்திலே எல்லாம் நாட்டின் சகல இடங்களிலும் தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். பொருளாதார ரீதியாக நல்ல முறையிலே வாழ்ந்தார்கள். உதாரணத்துக்கு நான் எப்பொழுதும் கூறுவது, திசமாராமையிலே இருந்த நெல் பயிரிடும் நிலங்களில் கிட்டத்தட்ட அருவாசியை 2 அண்ணன் தம்பிமார், பசுபதியும் அவருடைய தம்பியாருடைய பெயர் மறந்துட்டார், அவர்கள் 2 பேரும் தான் அதற்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். டிராக்டர்கள் வைத்திருந்தார்கள், எத்தனையோ எல்லாம் அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் இருந்தது திசமாராமையில். நானும் என்னுடைய தகப்பனாரும் அங்கு போவது உண்டு 1950களில். ஆகவே எங்கும் எல்லா இடமும் தமிழ் மக்கள் நிறைந்து பறந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தான் எங்களுடைய வாழ்க்கை 1948ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்தது. அது எவ்வாறு மாற்றப்பட்டது? 56லே இதனை சிங்கள மக்கள் சிங்கள மொழி மட்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்து மாற்றிவிட்டார்கள். அதிலிருந்து ஒவ்வொரு தொடர்ச்சியாக பல நடவடிக்கைகளை எடுத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இதிலே நாங்கள் மனதுக்கு எடுக்க வேண்டிய என்னவென்றால், எல்லா இடமும் பறந்து வாழ்ந்த மக்களை ஒரு வன்முறையின் நிமித்தமாக 58ல வன்முறை, 61ல வன்முறை, 72ல வன்முறை, 77ல வன்முறை, 83ல வன்முறை, இந்த வன்முறையின் மூலமாகத்தான் மக்களை எல்லாம் வெளியேற்றி இருக்கின்றார்கள். ஆகவே தெற்கிலே இருந்த அத்தனை தமிழ் மக்களையும் கிட்டத்தட்ட விரட்டியாகிவிட்டது. கொழும்பில் இருக்கிறது அது வேற விஷயம். ஆகவே இப்பொழுது என்ன நடக்கின்றது? கிழக்கிலே இருக்கும் இடங்களை பெரும்பான்மையின மக்கள் அவர்கள் குடியேறுவதற்கு அரசாங்கம் சகல விதங்களிலும் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வடமாகாணத்தில் இப்பொழுது இந்த நேரத்திலேயே அங்கு குடியமர்த்தப்படுகின்றார்கள், இராணுவத்தினுடைய சகாயத்துடன், நன்மையுடன், அவர்களுடைய உதவியுடன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு சமஷ்டியை கேட்பதன் அர்த்தம் என்னவென்றால், நிரந்தரமாக நாங்கள் ஒரே நாட்டுக்குள்ளே எங்களை நாங்கள் கவனித்துக் கொண்டு ஒரு நிரந்தரமான தீர்வை நாங்கள் வேணும் என்று கேட்கின்றோம். அரசாங்கம் அதற்கு முடியாது என்று சொல்லும் போது
அப்ப நிரந்தர தீர்வுக்கு இடம் இல்லை. உங்களுடைய கேள்வி நிரந்தர தீர்வுக்கு இடம் இருக்கின்றதா என்பது. நிரந்தர தீர்வுக்கு இடம் இல்லை என்று ஆகிவிட்டது. ஆகவே நிரந்தர தீர்வு வேண்டும் என்றால் எங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம். அத்துடன் நாங்கள் தரும் தீர்வு உண்மையிலே அவர்கள் நினைப்பது போன்று ஒரு ஒரு பிரிவினையை ஏற்படுத்துமா என்பதை பற்றி நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி பிரிவினை ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கு முக்கியமான உதாரணம் கனடா. கியூபெக் இங்குதான் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே ஒரு சமஷ்டி என்ற ஒரு அரசியல் பொறிமுறை நன்மையை தரும் என்று இருக்கும் போது அதை தர முடியாது என்று எடுத்த வாக்கிலேயே கூறும்போது நாங்கள் எவ்வாறு ஒரு நிரந்தரமான தீர்வை எட்டலாம் என்று நானே உங்களிடம் கேட்கிறேன்.